ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தீங்கல்ல, இதை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மூவியையும் பதிவிறக்கம் செஞ்சால் அதில் நல்ல கிளிப்பை மட்டும் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் அந்த மூவியோட ட்ரைலர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரைலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த வித்தில் அந்த ட்ரைலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எக்ஸாம்பிள் வச்சு காமிக்கிறேன். ஸோ நிறைய ட்ரைலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீனுமே வந்துடும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ அந்த ட்ரெய்லரை நான் பதிவிறக்கம் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் CapCut வந்து வித்தவுட் VPNல வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. காமிக்கிறேன். இப்போ VPN எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ டெம்ப்ளேட்ஸ் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நியூ வீடியோங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ அந்த ட்ரெய்லரை ஆட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த சீன் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக மோஸ்ட்லி எல்லா சீனும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீனை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து எனக்கு பெருசாக தேவையில்ல. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வரும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த சீன் வரையும் இது ஓகே அப்படிங்கும்போது நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் சீன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வரணும். அதனால் அதுக்கு கட் பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது முன்னாடி உள்ளதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஓட்டி விட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது வரையும் கரெக்டாக இருக்குது, ஓகே இப்போ எனக்கு அந்த பொண்ணு வர வரைக்கும் இதில் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அதை கட் பண்ணிடுறேன். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்லாம் போகிறதுக்கு இதை நான் அப்படியே இன்னொரு இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சீனை இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த் வேணால் வச்சுக்கோங்க, 1.5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது நம்ம கிடைக்கும், ஓகேவா? இதே மாதிரி எல்லா கிளிப்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எந்த கிளிப்பெல்லாம் ஃபேவரட்டாக நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி உள்ளதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஃபேவரட் சீன் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க. இப்போது நான் ட்ரெய்லர் வச்சு பண்ணுறேன். இந்த ஹோல் மூவி ஓகே, பட் திஸ் சீன் அப்படிங்கிற மாதிரி நான் போர்ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சாங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல் சாங் ஓகே, பட் திஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் வீடியோ சாங்கை பதிவிறக்கம் செஞ்சு அதில் உள்ள வீடியோ கிளிப்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்பீங்க. ஸோ எப்படியோ நமக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் வேணும், அதை மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஃபேவரட் கிளிப்ஸை மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். இது 1.5 நிமிஷம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்போதும் போல் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் டு டிவைஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா CapCutலேயே நியூ வீடியோ கொடுத்து லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடில் போய்ட்டு நார்மல் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை 100x வரையுமே ஃபாஸ்ட் இருக்குது, ஆனால் நம்ம 10x போதும். ஸோ 10x 12x அதுக்கு 10 to 100 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 9 செகண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் நமக்கு ஒரு 2 செகண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஃபேவரட் கிளிப்பெல்லாம் முன்னாடியே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இல்லை சவுண்டு இருக்கும், அது கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் XML ஃபைலாக தரேன். இதில் வந்து ஆடியோ இருக்குது, அந்த லைட் ஓவர்லே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஓவர்லே தான். ஸோ மேலே ஒரு ஷேப் ஆட் பண்ணியிருப்பேன், இது நார்மல் ஷேப்பு தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணி ஸோ அந்த கிளிப்பை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு கீழே கொண்டு வாங்க. அப்போ அந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு தெரியும். இப்போது லைட்டாக அந்த வீடியோ கிளிப்பை அந்த டெக்ஸ்ட்லாம் தெரியாமல் ஜூம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி ஜூம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த நான் மார்க் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2:40 வரைக்கும் தான் இந்த வீடியோ கிளிப்பு வரும். இப்போ அந்த வீடியோ கிளிப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைமர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் 2x 4x ஸ்பீடு வரையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம 2x போதும். ஸோ கரெக்டாக ஒரு 2xல் வச்சுட்டு 2:40க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி உள்ளதை நார்மலாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும்.
ஓகே. இப்போ உங்க டெக்ஸ்ட்லாம் தெரியாத மாரி லைட்டா இந்த மாரி இது பண்ணிட்டீங்க அப்புட்னா, நமக்கு அந்த எஃபெக்ட் நமக்கு கெடைச்சிருக்கும். இதிலே இந்த சேச்சுவேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்புட்னா, இன்னுமே நல்லாருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ளது அந்த ஃபேவரைட் கிளிப்புன்னு ஃபேவரைட் சீன் சொன்னேன் பார்த்தீங்களா? அத நான் பதிவிறக்கம் செஞ்சு வச்சிருக்கேன். அத நான் ஜஸ்ட் ஆட் பண்றேன். இத நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணேன்ல, அந்த இத காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு பார்க்க ஒரு ஐடியா கெடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேவரைட் சீன் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாரி மேல அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. அதனால நான் ஃபுல் எக்ஸ்எம்எல் ஃபைலையும் தரேன். ஸோ பார்த்துட்டு நீங்களும் எடிட் பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி ஹோல் சாங் இஸ் ஓகே. பட் திஸ் லைன் அப்படிங்கிற மாரி நீங்க சாங்க மென்ஷன் பண்ணீங்க அப்புட்னா, நீங்க அந்த சாங்க வச்சு பண்ணுங்க. நான் அந்த மூவியே வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மூவில எனக்கு இந்த சீன் வந்து ஃபேவரைட்டு நல்லாயிருக்கும். அந்த மாரி நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மூவி நேமை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து அந்த சேச்சுவேஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஓகே. இப்போது இதுக்கப்புறம் இந்த ஓவரில் வந்ததுக்கப்புறம் இந்த லைன் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துடும். சப்போர்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். இன்னும் அதிகமான வீடியோஸ் போட எனக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கும். பை கைஸ்.